ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய டைரக்ஷன்ல உருவாகி வந்த படம் தான் லால் சலாம். சோ இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்ல எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரஜினி அவர்கள் பேசியிருக்காங்க. சோ அவர் பேசின சில விஷயங்கள் தான் இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன அப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய நண்பரான இளையராஜா அவர்களுடைய மகள் பவாதாரணி அவர்கள் இறந்திருக்கிறாங்க. சோ அதுக்கு என்னுடைய ஆறுதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் நடிகர் சங்கம் கடன்ல இருக்கும் போது அந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதை சரி கட்டினாரு. சோ அவருடைய தைரியம் யாருக்குமே வராது. தமிழ்நாட்டுல கலைஞர், ஜெயலலிதாங்கிற இரண்டு பெரும் ஆளுமைகள் இருக்கும் போதே பெருவாரியான ஓட்டு வாங்கி எதிர்கட்சி தலைவரானாரு. சோ அவரை இழந்து வாழ்ற குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். லால் சலாம்ங்கிறத லால் அப்படின்னா சிவப்பு, சிவப்ப கம்யூனிசம், வன்முறை, புரட்சி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. இதுல ஐஸ்வர்யா புரட்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. சலாம்னா வணக்கம். சோ புரட்சிக்கு வணக்கமா இந்த படம் இருக்கும். நிறைய தத்துவங்கள் நிறைஞ்சதா இருக்கும். இந்த படம் மொய்தீன் பாய்ங்கிற ஒருத்தருக்கு நடந்த உண்மையான கதை. இந்த கதையை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குனாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட தான் கோடி கோடியா இருக்கு, அவரே இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பாபா படத்துக்கு அப்புறம் ராசிலன்னு சொல்லி அதை நிறுத்திட்டேன். ஆனா மத்தவங்க நம்மளை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ ட்ரை பண்ணிட்டே இரு, ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எனக்கே பிடிச்சதுனால கதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட இதுக்கு நேஷனல் அவார்டே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவார்ட் படமா அப்படின்னா எனக்கு வேணாம். இந்த அவார்ட் படம் எடுக்கிறது, அவார்டுக்காக படம் எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நமக்கு ரிவார்டு முக்கியம் இல்ல, அதாவது கொஞ்சம் துட்டு முக்கியம் இல்ல. சோ அவார்டுக்குனா நான் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சி லைக்கா ப்ரொடக்ஷன் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை உருவாக்கி இப்போ நல்லபடியா வரப்போகுது. அதுக்கப்புறம் படத்துல அவரோட நடிச்ச எல்லார பத்தியும் பேசிட்டு அவங்களுடைய ரெண்டு மகள் பத்தியும் பேசியிருப்பாரு. சோ ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. அதுக்கு அவருடைய ரெண்டு மகளுமே ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் பேசும்போது, ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல நான் பேசின சில விஷயங்களை நீங்க தப்பா பரப்பி விட்டுட்டீங்க. முக்கியமா நான் காக்கா கழுகு பத்தி பேசின விஷயத்த நீங்க எல்லாருமே விஜயை தாக்கி தான் பேசின அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டீங்க. அது எனக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. நான் எப்பவுமே விஜயோட நலம் விரும்பிதான். விஜய் என்னோட கண்ணுக்கு முன்னால வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட சந்திரசேகர் விஜயை என்கிட்ட அறிமுகப்படுத்தினாரு. அப்போ கூட சந்திரசேகர் சொன்ன விஷயம் என்னன்னா, நடிப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கான், ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் விஜய்கிட்ட போய் நல்லா படிப்பா, அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடிகராகி படிப்படியா அவருடைய டிசிப்ளினா இருக்கட்டும், அவருடைய திறமை, உழைப்பால பெரிய இடத்துக்கு இப்ப வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல், சமூக சேவைன்னு கூட வர இருக்காரு. சோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இதுல எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட படத்துக்கு நான் தான் போட்டி, விஜயோட படத்துக்கு அவர் தான் போட்டி. சோ இந்த காக்கா கழுக வச்சு பேசுறத இன்னையோட விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம விஜய் எனக்கு போட்டின்னு நினைச்சா எனக்கு மரியாதையும் இல்ல, கௌரவமும் இல்ல. அதே மாதிரிதான் அவருக்கும். சோ இதுவரைக்கும் காக்கா கழுக வச்சு நடந்த எல்லா விவாதத்துக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஸ்பீச் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.